நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படியே நாம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ஜெபித்தால் ஜெயிக்கலாம். விசுவாசித்தால் தேவ மகிமையை காணலாம். வெளிச்சம் கொடுக்கிற வேத வசனம், தூக்கத்தை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிற வேத வசனம், கிறிஸ்து இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வேத வசனம், சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக ஜோஸ்வா டிவி மூலமாக இவைகளை அனுப்புகிறோம். ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா. கர்த்தருடைய மகிமையை பார்க்க உங்களுக்கு ஆசையா? வேத வசனத்தை கேட்க உங்களுக்கு ஆசையா? இந்த வேதத்திற்குள் இருக்கிற வெளிச்சம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? இந்த மாலை வேளையிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தை உங்களுக்கு நாங்க தியானித்து அனுப்புகிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெப நிலையில இருந்து நீங்கள் கேட்பீர்களானால் உங்க வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இயேசு செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா. உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா. நாட்கள் எல்லாம் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா. கர்த்தருடைய மகிமையை நாம பார்க்க வாஞ்சிப்போமா? கர்த்தரை பாடுகிற போது, கர்த்தரை துதிக்கிற போது, நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்பாக இருந்த உத்தம மார்க்கத்தார்கள், தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர்கள் தங்கள் கண்களுக்கு காணும்படியாக மகிமையின் மேகம், கர்த்தருடைய மேகம் இறங்கி வந்தது. அதே போல இந்த ஜெப வேளையில, இந்த வசன தியான வேளையில கர்த்தருடைய மகிமையை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. ஒன்றை நான் கேட்பேன் ஐயா, அதை நாடுவேன் ஐயா. உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா.
உமது மகிமை பார்க்கணும் ஐயா, வேதம் மாறாயணும் ஐயா. ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம், ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் இருப்பதையே நான் நாடுவேன், இருப்பதையே நான் நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாங்கள் அன்பு கூறுகின்ற ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் நம்புகின்ற நல்லவராகிய இயேசுவே, கொஞ்ச நேரம் ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக நீர் சொல்லிய வேத வார்த்தைகளை கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இந்த வேதத்திற்குள் இருக்கின்ற உம்முடைய வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற வல்லமை எங்களுக்குள்ளும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவி பாய வேண்டும் என்று, உம்முடைய வல்லமை விளங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதை அனுப்புகிறோம். ஜனங்களுக்குள் இருக்கிற தூக்கம் மாறட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி நாம மூன்றாவது பாகமாக கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜோசுவா டிவி மூலமாக வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேட்டு இருக்கின்றீர்களா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இந்த துக்கம் என்கின்ற ஒரு ஆயுதம் ஆட்கொள்ளாமல், அடிமைப்படுத்தாமல் இருப்பதே இல்லை. இவைகள் சிறியோரையும் பெரியோரையும் ஏழைகளையும் பணக்காரரையும் இந்த துக்கம் ஆட்கொள்ளும், அடிமைப்படுத்தும். இந்த ஆட்கொள்ளுகின்ற துக்கத்தை, அடிமைப்படுத்துகின்ற துக்கத்தை நாம தோற்கடிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு தெய்வம், அவர்தான் இயேசு. அவர் சொல்லிய வசனம்தான். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் தொழில் பார்க்கிறவங்க, விவசாயம் பார்க்கிறவங்க, வியாபாரம் பார்க்கிறவங்க, படிக்கின்ற பிள்ளைங்க, இவங்க நல்லா படிக்காட்டா, அதிக மார்க்கள் எண்கள் எடுக்காட்டா, கடைசியில் அவங்க துக்கப்பட வேண்டியதா இருக்கும். விவசாயத்தில் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கா விட்டால் அவர்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும். அப்பொழுது துக்கம் அடைவாங்க. நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வழியில் பிரயாணப்படுகிற வேளையில் ஒரு விவசாயத்தை பார்த்தேன். அவங்க இடத்துல வெங்காயம் வச்சாங்க. அந்த இடத்துல வைக்கும் போது அவங்க கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அந்த வேலையை தொடங்குனாங்க, சந்தோஷமா தொடங்குனாங்க. ஆனா நாட்கள் நகர்ந்தன. அந்த வெங்காயம் முளைத்து பயிரானது விளைச்சலுக்கு உண்டான நிலையில் விலையில்லாமல் போயிடுச்சு. களைகள் அவைகளை மேற்கொண்டது. விலையில்லாத இந்த விதைகளை நாம் என்னத்தை பராமரிக்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க. பாருங்க, அந்த விலையில்லாத நிலை, களைகள் மேற்கொண்ட நிலை, சரியானபடி காய் அதில் பிடிக்கலை, விழலை. ஆனாலும் அதை அறுவடை செய்வோம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆள் இருக்கும். 40 ஆளுக்கு சம்பளமே கிட்டத்தட்ட நிறையா ரூபா ஆகும். ஆனால் அதில் வருமானம் அவ்வளோ வருமானு சொல்லி தெரியல. ஆனால் பாருங்க, அதுவும் போதாமல் சாயங்காலத்தில் மழை வேற வந்துருச்சு. அந்த மழைக்குள்ள நனைஞ்சி விவசாயி கஷ்டப்பட்டாங்க. பாருங்க, சந்தோஷத்தோடு ஆரம்பித்தாங்க, துக்கத்தோடு முடித்தாங்க. ஆனால் ஏசு சொல்கிறாரு, நீங்கள் துக்கப்படுவீங்க, உலகமோ சந்தோஷப்படும். என் சீடர்களே, என் சிநேகிதர்களே, என் ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கின்றவர்களே, என்னை நம்பி இருக்கின்றவர்களே, நீங்க துக்கப்படுவீங்க.
ஆனாலும் உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகின்றார். அவர் சொன்னது தான், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படின்னு இயேசு சொன்னார். அதை நாம் நம்புகின்றோம், அதன்படி நடக்கிறோம். நமக்கு துக்கம் மாறுகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தில், ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற பின்பு ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் அவள் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்து இருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை உங்கள் இடத்திலிருந்து ஒருவனும் எடுத்து போட மாட்டான். இப்படியாக இயேசு சொல்லுகின்றார். அன்பானவர்களே, கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய மூத்த மகள் 2வது பிரசவத்திற்கு எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள். 10 மாதத்தை தொட்டுவிட்டது. இன்னும் அவளுக்கு பிரசவ வலி வரவில்லை. அந்த நிலையில் நானும் என் மனைவியும் மகளிடத்தில் கேட்கும், என்னம்மா 10 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்ச, நீ இவ்வளோ கம்பீரமாக நடக்க உனக்கு வலி எதுவும் வரலையா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே கேட்கும். ஏன்னா என் மக ரொம்ப கம்பீரமாக பலம் உள்ளவா, ஆனால் பலவீனம் உள்ளவா. கிறிஸ்துவுக்குள் வந்த பிற பலம் அடைந்தவள், பலம் உள்ளவள். ஆனால் அவள் வலி வரட்ட நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான். அப்போ அன்றைக்கு ராத்திரியில் ஒரு 6:30 மணிக்கு மேலே நான் போய் எங்கள் வீட்டு பிரேயர் ரூம் இருக்குது, அதில் போய் ஆண்டவரே, என் மகளுக்கு 10 மாதத்துக்கு கிட்ட வந்துருச்சு, இன்னும் அந்த பிரசவ வலி வரல, பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் வரலையேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணேன். அப்பொழுது தான் எபிரேய பெண்கள் பலம் உள்ளவர்கள் என்று காட்டுமையா, ஒரு பிள்ளை பெற்றெடுக்க, சுகமாய் பிள்ளை பெற்றெடுக்க அருள் புரியுமையான்னு சொல்லி இப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரசவ காலம் நேரிடுகின்ற துக்கம் மாறட்டும், ஒரு மனுஷன் உலகில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் உண்டாகட்டும். இதை ஒரு புதிய பாடலை கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் ஒரு புது பாட்டை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதை கூட பாடுகிறேன், நீங்கள் கேளுங்க. உங்கள் வீட்டில் ஒருவேளை பிரசவத்திற்காக பிள்ளைகள் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்னும் என் பிள்ளை பெற்றெடுக்கலையேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை கலங்கி கொண்டிருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒரு பிள்ளையை, ஒரு ஆண் பிள்ளையை, அழகான பிள்ளையை உங்கள் பிள்ளைங்க பெற்றெடுப்பாங்க. பிரசவ காலம் நேரிடுகின்ற துக்கம் மாறட்டும், ஒரு மனுஷன் உலகில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் உண்டாகட்டும். பிரசவ காலம் நேரிடுகின்ற துக்கம் மாறட்டும், ஒரு மனுஷன் உலகில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் உண்டாகட்டும். பிரசவ காலம் நேரிடுகின்ற துக்கம் மாறட்டும், ஒரு மனுஷன் உலகில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரசவ காலம் நேரிடுகின்ற துக்கம் மாறட்டும், ஒரு மனுஷன் உலகில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் உண்டாகட்டும். எபிரேய பெண்கள் பலமுள்ளவர்கள் என்று காட்டுமையா, சுகமாய் பிள்ளை பெற்றெடுக்க அருள் புரியுமையா. எபிரேய பெண்கள் பலம் உள்ளவர்கள் என்று காட்டுமையா, எபிரேய பெண்கள் பலம் உள்ளவர்கள் என்று காட்டுமையா. சுகமாய் பிள்ளை பெற்று எடுக்க அருள் புரியுமையா, சுகமாய் பிள்ளை பெற்று எடுக்க அருள் புரியுமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரசவ காலம் நேரிடுகின்ற துக்கம் மாறட்டும், ஒரு மனுஷன் உலகில் பிறந்தான் என்கிற சந்தோஷம் உண்டாகட்டும். இவ்விதமாகவே உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு, துக்கத்தை மாற்றுவாரு. பாருங்க, இப்படி
அன்றைக்கு ஜோம் பண்ணியிருக்கிற அன்றைக்கே அந்த பிரசவ வலி என் மகளுக்குள்ளே வந்து உடனே மருத்துவமனைக்கு சென்று அன்றைக்கே ஒரு அழகான ஆண் குழந்தையை என் மகள் பெற்றெடுத்தாள். இது என்னுடைய பெருமைக்காக நான் சொல்லலை, நடந்த உண்மையை, கர்த்தர் செய்த கிரியைகளை சொல்லுகின்றேன். அல்லேலூயா. அதனால் அன்பு தெய்வம் நம்மோடு இருந்து கிரியை செய்து கொண்டு இருக்கின்றார். அன்பானவர்களே, ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 10வது வசனம், 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னார். அன்பானவர்களே, இங்கே துக்கத்தை பற்றி 2 சம்பவத்தை பவுல் என்ற பக்தன் சொல்லி இருக்கின்றார். 9வது வசனத்தில், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்பினதற்காகவே சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கமும் இருக்கு, லௌகீக துக்கமும் இருக்கு. பாருங்க, தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு அல்ல, லௌகீக துக்கமோ அது நிலையான துக்கத்தை கொண்டு வரக்கூடிய மரணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதனால தான் நீங்கள் உங்களுக்குள்ள லௌகீக துக்கம் இருக்கக்கூடாது என்று தான் இயேசு கிறிஸ்து சொன்ன அன்பு வார்த்தைகளை இந்த அன்பு சீடன் அப்போஸ்தலன் பவுல் இப்படியாக தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை நீங்கள் அடைய வேண்டும். அதனால் நீங்கள் மனஸ்தாபப்பட மாட்டீங்க, மனம் அடிவு அடைய மாட்டீங்க, துக்கப்பட மாட்டீங்க. மனம் திரும்புதல் என்ற பாவ மன்னிப்பு என்ற அந்த ரட்சிப்பு என்ற பொக்கிஷத்தை இயேசு கிறிஸ்து தருகின்ற அந்த விலை உயர்ந்த முத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லித்தான் பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. உங்களுடைய துக்கம், என்னுடைய துக்கம் மனம் திரும்புதலை உண்டாக்குகிறவைகளாக இருக்கிறது என்று இந்த பவுல் சொல்லுகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சிறியவர்களே, பெரியவர்களே, கிறிஸ்துவை அறிந்தவர்களே, இன்னும் அறியாதிருக்கிறவர்களே, உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட துக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது? லௌகீக துக்கம், உலகக்குரிய துக்கம், கவலைகளை, கண்ணீர்களை, பிரிவுகளை, இழப்புகளை கொண்டு வருகின்ற துக்கம் உங்களுக்குள் இருக்குமானால் அவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கொண்டு அகற்றி விடுவீர்களா? லௌகீக துக்கம் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே, இயேசுவின் வல்லமையினாலே என்னை விட்டு விலகி போ என்று சொல்லுவீர்களா? தேவனுக்கு ஏற்ற துக்கம் நான் கொள்ள வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அந்த மன்னிப்பை பெற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் வருத்தம் ஓடி போய்விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும், இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும், இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பு ஓடி போய்விடும். சொல்லுங்க நீங்க அல்லேலூயா, துன்பங்கள் துயரங்கள் இல்லை ஐயா. சொல்லுங்க நீங்க அல்லேலூயா, துன்பங்கள் துயரங்கள் இல்லை ஐயா. உத்தம மார்க்கத்தார் ஒருமித்து கூடி
உத்தம மார்க்கத்தார் ஒருமித்து கூடி கர்த்தரை பாடி ஆராதிப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பு ஓடி போய்விடும். அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தில் 35வது வசனத்தில் 35வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இப்படியாக கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் அவங்க ஆனந்த களிப்புடன் பாடி அவர்கள் சீயோனுக்கு வருவார்கள், அவர்கள் தலைமேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. சந்தோஷம் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போகும் என்று. அதனால தான் அந்த வார்த்தைகளையும் இயேசு சொன்ன சுவிசேஷத்தில் உள்ள வார்த்தைகளையும் கொண்டுதான் சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பு ஓடி போய்விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பு ஓடி போய்விடும். இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும், இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பூமியிலே ஒரு பாவி மனம் திரும்பி வருகையிலே பரலோகில் உண்டாகும் சந்தோஷம் மிகுதியாகும். பூமியிலே ஒரு பாவி மனம் திரும்பி வருகையிலே பரலோகில் சந்தோகும் சந்தோஷம் மிகுதியாகும். சொல்லுங்க நீங்க அல்லேலூயா, துன்பங்கள் துயரங்கள் இல்லை ஐயா. சொல்லுங்க நீங்க அல்லேலூயா, துன்பங்கள் துயரங்கள் இல்லை ஐயா. உத்தம மார்க்கத்தார் ஒருமித்து கூடி கர்த்தரை பாடி ஆராதிப்போ. உத்தம மார்க்கத்தார் ஒருமித்து கூடி கர்த்தரை பாடி ஆராதிப்போ. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போய்விடும். இது நமது இயேசு சொல்லிய வார்த்தையாகும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லிய அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையில இருக்கின்ற துக்கத்தை மாற்றும், சந்தோஷத்தை கொடுக்கும். எவைகளிலே நீங்கள் துக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றீர்களோ, பிள்ளைகள் மூலமாகவோ, வேலைகள் மூலமாகவோ, விவசாயங்கள் மூலமாகவோ, இன்னும் கடன் பிரச்சனைகள் மூலமாகவோ, எவைகளை கொண்டு துக்கம் உங்களை துரத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த துக்கத்தை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிய அந்த வார்த்தை உலகமோ சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு சொல்லிய வார்த்தை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பலிக்கிறது. உங்க துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார். அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, ஆசை நேசரே, கொஞ்ச நேரம் உம்மை பற்றித்தான், உம்முடைய அன்பை பற்றித்தான், உம்முடைய வார்த்தையை பற்றித்தான், உம்முடைய கிருபையை பற்றித்தான், நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை பற்றித்தான், துக்கத்தை அகற்றுகிறதை பற்றித்தான், சந்தோஷத்தை கொடுக்கிறதை பற்றித்தான் கொஞ்ச நேரம் தியானித்து இருக்கிறோம் அப்பா. யோவான் சுவிசேஷத்துல 16வது அதிகாரத்துல 20வது வசனத்துல உள்ள அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் பிரசங்கித்திருக்கிறோம். இவைகளுக்குள் இருந்து ஜனங்களுக்குள் இருக்கிற துக்கத்தை உம்முடைய தயவினாலே, உம்முடைய கிருபையினாலே துக்கம் மாறுவதாக, பிள்ளைகளுக்குள்ளே சந்தோஷம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.